ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சாம்பார் சாதம் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த சாம்பார் சாதம் எல்லாருடைய ஃபேவரட்டான சாம்பார் சாதம். சாம்பார் சாதம்னாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம கோயில் போனால் அங்கே எல்லாருமே இந்த பிரசாதம் கொடுத்தாலே விரும்பி சாப்பிடுவோம். இதை எப்படி வீட்டில் செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோயிலில் செய்கிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நான் சொல்கிற மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க செய்யலாம். இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதே கிளாஸில் அரை கிளாஸ் பருப்பு எடுத்திருக்கேன். இந்த கிளாஸில் தான் நான் இன்றைக்கி மெஷர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த கிளாஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் பருப்பு, இதுதான் கணக்கு. இதை என்ன பண்ணியிருக்கேன்னா, எடுத்து இதை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அந்த மசாலா அரைக்கிறதுக்கு நான் ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, அரை ஸ்பூன் மிளகு, ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஒரு 3 காஞ்ச மிளகாயும் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அரிசியும் பருப்பையும் நல்லா கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். 1 மணி நேரம் ஊற வச்சு கழுவி இப்போ அதை குக்கரில் சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் இந்த மாதிரி அரிசி பருப்பு கழுவி வச்சுருக்கிறத குக்கரில் சேர்த்துட்டு, நம்ம எந்த கிளாஸில் அரிசி அளந்தோமோ, நான் இந்த கிளாஸில் தான் அளந்தேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த கிளாஸில் நான் இதில் 7 கிளாஸ் தண்ணி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எந்த கிளாஸில் அரிசி எடுக்கிறீங்களோ அந்த கிளாஸில் 7 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் இப்போது இதில் 7 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி இதை ஒரு 3 விசில் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் நான் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இது கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். நம்ம குழம்புக்கு தனியாக சேர்ப்போம். இருந்தாலும் இதில் கல்லுப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்து இதை ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மசாலா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 ஸ்பூன் நெய், ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இது கூடவே நான் என்ன பண்ண போகிறேன்னா, தட்டி வச்சுருக்கிற இஞ்சியும் பூண்டையும் சேர்த்துக்கிறேன். பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. இஞ்சி பூண்டு தட்டி போடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சும்மா வதக்கி விடுறேன். நல்லா அந்த பூண்டுலாம் நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கி வந்தோடனே இதில் நான் இப்போது வெங்காயமும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்க போகிறேன். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாவை கீறி போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், பச்சை மிளகா, பூண்டு எல்லாமே நல்லா ஒன்று சேர வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நீங்கள் அதிகமாகவே சேர்க்கலாம், நல்லாயிருக்கும் இந்த ரெசிபிக்கு. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கி பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போது இதில் ஒரு கை கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கிறேன். ஒரு பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. நம்ம புளி சேர்க்க போகிறோம், அதனால் தக்காளி நிறைய சேர்க்க வேண்டாம். ஒரே ஒரு பெரிய தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மசிச்சு குழஞ்சி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு போடும்போது உங்களுக்கு தக்காளி நல்லா வதங்கி வரும். பார்த்தீங்களா எப்படி வதங்கி வந்திருக்குன்னு? இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். நான் இதில் வெஜிடபிள்ஸ் சேர்க்குறேன். நான் என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன்னா, முள்ளங்கி, முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், அவரைக்காய் எடுத்திருக்கேன், அப்புறம் சொரக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் எடுத்துக்கலாம், கேரட் எடுத்துக்கலாம், பீன்ஸ் எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது போட்டுக்கோங்க. நான் இந்த வெஜிடபிள்ஸ் தான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. காயெலாம் ஒரு 50% இந்த நம்ம வதக்கிறதுலே வெந்துடணும். நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விடுங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான 1 ஸ்பூன் மஞ்சள்தூள். நான் இதில் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா வீட்லேயே நம்ம ரெடி பண்ண மிளகாத்தூள் தான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கலருக்கு நீங்கள் காஷ்மீர் மிளகாத்தூளும் சேர்த்துக்கலாம். இதில் நான் ஃபஸ்ட் இப்போது 4 ஸ்பூன் வீட்லேயே ரெடி பண்ண குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காஷ்மீர் மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது கலருக்காக தான் சேர்க்குறேன். உங்களுக்கு இது வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போது இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு வறுத்து வச்சோம் இல்லையா, அந்த பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பவுடர் தான் நம்ம அந்த குழம்புல சேர்க்க போகிறோம். அதுக்காக தான் இது பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வறுத்து அரைச்ச அந்த மசாலாவை அதில் சேர்த்துக்கோங்க. இதில் இந்த வறுத்து அரைக்கிறதுல உங்களுக்கு வேணால் ஒரு பீஸ் தேங்காய் கூட வச்சு நீங்கள் அரைச்சிக்கலாம். அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துருக்கேன். நல்லா கொதி வந்தோடனே இப்போ நம்ம அரிசியும் பருப்பையும் வேக வச்சோம் இல்லையா, 7 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் வச்சு எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இதை அப்படியே இது பண்ணி விடுங்க, கிளறி விடுங்க. அரிசியும் பருப்பையும் ஒன்று சேர கலக்கிட்டு
நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்ப வந்து இதில் ஊற்றி நம்ம கலர போகிறோம். குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்குது. கொதித்து காயெலாம் நல்லா வெந்து உங்களுக்கு வரணும். அப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த வேக வச்சுருக்கிற அரிசியும் பருப்புலாம் அந்த குழம்பு எடுத்து நம்ம ஊற்றிட்டு நல்லா கலரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் இதை என்ன பண்ண போகிறோம்னா, அடுப்பில் வைக்க போகிறோம். அடுப்பில் வச்சு நெய் இருக்கீங்களா, நெய்யை வந்து இதில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நெய் சேர்த்து கலர போகிறோம். நான் நெய் ஊற்றுறது வந்து எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் வந்து நெய்யை வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம சாம்பார் சாதம் சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது ரெசிபீஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வீடியோஸில் அப்லோட் பண்ணுறேன். பாய்.